மாமனார் வந்து என்னோட அண்டர் கார்மெண்ட்ஸ் துவைச்சு போட்டுட்டு இருந்தாரு. ஐ ஃபெல்ட் சோ எம்பாரஸ்ட். எனக்கு பிடிக்கல அது. நான் சத்தம் போட்டேன். அப்போ கல்யாணம் ஆன புதுசு பீரியட்ஸ் டைம்னா உள்ளார வர்றது அப்படியே சங்குச்சப்பட்டுக்கிட்டு வருவேன். அறிவில்ல இந்த மாதிரி டைம்ல சாமியை தொடக்கூடாதுன்னு தெரியாது. அப்பா அப்போ என்னம்மா என்னாச்சு அப்படின்னு, இல்லைப்பா அம்மா சாமிக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, வரக்கூடாதுப்பா அப்படின்னு. கணக்கு வழக்கில்லாத பிரச்சனை, நெஞ்செல்லாம் துக்கம். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. மா நீ வாமா குமுதா, இது என்ன குமுதா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அம்மாவை பிடிச்சி திட்டுவாங்க. என்னடா இது, என்னம்மா இது? அப்போ என்னோட அப்பா இருந்தா எப்படி ஒரு இதா சொல்லுவாரோ அந்த இது எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு எங்க டாடி ஞாபகம் வந்துருச்சு. சேம் ஆங்கிரி பர்ட் நோஸ். ஸ்வீட் ஹார்ட் மை ஜிஜிலிப்பா. டச்சிங் ஆச்சு. அப்பல இருந்து இது ஏன்ப்பா அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. சம ஃபீல். பொங்கல் பொங்கல் நிறைய சாப்பிட்டாங்க, உணர்ச்சி வசப்படுறேன். ஓஹோ. என் மாமனார் வந்து என்னோட அண்டர் கார்மெண்ட்ஸ் துவைச்சு போட்டுட்டு இருந்தாரு. ஐ ஃபெல்ட் சோ எம்பாரஸ்ட். எனக்கு பிடிக்கல அது. நான் சத்தம் போட்டேன். என்னோட இன்னர்ஸ் எல்லாம் நீங்க துவைக்காதீங்கன்னு சொன்னேன். இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கே? ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஓட்டு கேறிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. எங்களுக்குள்ள அதுல வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும். நான் எங்க அப்பாவா இருந்தா செய்ய சொல்ல மாட்டேன். நான் என் மகளா இருந்தா செய்வேன். பெருமையா இருக்கா? நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என் பொண்ணா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? என் பொண்ணு டெலிவரி ஆகி வீட்டுல இருந்தா நான் செய்ய மாட்டேனா? எதுவுமே பண்ண முடியாது. அழுவா, அம்மா பால் குடிப்பா, தூங்கிடுவா. பிரெயின் சோக்கு வந்து படுத்துட்டு ஒரு பாத்ரூம் என்னால் போக முடியாது. அன்னைக்கு என்னை தோலை பிடிச்சி தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல நிக்க வச்சு எல்லாம் பண்ணி கூப்பிட்டு வந்தது அவ தான். அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல, நான். ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியும். ஒய்ஃபை பார்த்து டைமுக்கு கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு அவர் சொன்னார்னா அவங்க அதை செய்வாங்க. என்னால வந்து ரொம்ப தாங்கிக்கவே முடியல. வழியா இப்ப கூட அழுக்கழிக்கா தான் வருது. என்ன சொல்ல, என்னால முடியல. கரெக்ட், எதுக்கு சாப்பிடு அப்படின்னு உங்க மனைவி கிட்ட வலிந்து சொன்னால் என்னன்னு கேக்குறாங்க. சார், நான் வந்து 31 வருஷமா அவங்கள கேட்டதே கிடையாது. அதை பாத்தியாடா தம்பி சம்பந்திய, பொஞ்சாதிக்கு போன போட்டு சாப்பிட்டியா அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சறாரு. இப்ப 31 வருஷமா நீங்க பாட்டு தனியா சாப்பிடுவீங்க. யாரு என்ன சாப்பிடறான்னு தெரியாது, சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியாது. இப்ப ஒன்னா உட்காந்து சாப்பிடல சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. 31 வருஷமா இல்லாத அந்த விஷயம் இப்ப நடந்தா சந்தோஷமா தானே இருக்கும். மனைவியை கேட்டா என்ன? சொல்லுங்க. இருக்கட்டும், போ கேட்டுக்கலாம். போ கேக்குறீங்களா? பாஸ், ஏற்கனவே மருமகளா வந்துருச்சு வீட்டுக்கு. இல்ல சார், இது வரைக்கும் கேட்டது கிடையாது. எங்க வீட்டுல இந்த பழக்கமெல்லாம் இல்லைங்க. 2 நாள் ஆனாலும் சரி, நாங்க சாப்பிட்ட பறவைதான் எங்க எச்சிச்சாத்த சாப்பிடணும். அவங்களும் போன் இது கூட பூ கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. இதுக்கு மேல எங்க வாங்கி கொடுக்க? இந்த பழைய ஆளுங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெருமைன்னு சொல்றீங்க பாருங்க. நியாயமா? நியாயமா? அதுக்கே நினைக்கிறீங்க? வேணுமே கேட்க வேண்டியதானே? போன போடுங்க, நீங்க போன போடுங்க. மனைவிக்கு போன் பண்ணுங்க. எடுத்துட்டாங்க பாருங்க. பேசுங்க. குழந்தை பேசணுமா? ஐயோ என்கிட்டயா? எனக்கு பயம். பேசுடி. ஹலோ. சொல்லுப்பா. சாப்பிட்டியா? ஹலோ, சாப்பிட்டியா? ஏனுங்க? ஏண்டி மீனாட்சி, சோறு சாப்பிட்டியா? நீ ஆனால கோபிநாத் சார் உன்னை சாப்பிட்டியான்னு கேட்க சொன்னேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சாப்பிட்டியான்னு கேட்ட உடனே ஏன் அப்படி அமைதியாயிட்டீங்க? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. இது வரைக்கும் கேட்டதே இல்ல. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ரொம்ப அழகா வளர்த்திருக்க. ஒண்ணு கேட்டது இல்ல சார் அந்த மாதிரி. இப்ப புதுசா கேட்கவே என்னன்னு தெரியலன்ட்டு யோசிக்கிறேன். என்னுடைய பையன் வந்து வேலையை பார்க்கல, ஆனா லவ் பண்றான். பாருங்க, அது ஒரு வேலையா பார்த்திருக்காங்க. ஆமா சார். ஹாய் இல்தக சையா. என்ன? உக்னையே இல்தக சையா.
உக்னவு இல்தகசையா நான் சொன்னேன் என்னம்மா கல்யாணம் முடிக்கணுங்கம்மா ஒரு வேலை பார்க்கல இல்லம்மா வேலை பார்த்தா முடிச்சிடலாம் வேலை பார்க்கல இல்லம்மா அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு ஒன்று கேட்கணும். கேளுங்க. ஒண்ணுமே இல்லாத என் கடைக்கு வேலைக்கு வரணும்னு அடம் பிடிக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே இல்லாததுல உருவாக்குறதா ஒரு நல்ல வேலைக்காரனோட திறமை முதலாளி. எப்படி 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 எப்படி? அவர் சொன்னா இல்லம்மாமா நான் வேலை பார்க்கேன், நான் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு பையனுக்கு நான் வேலை வாங்கி தர என் பொறுப்பு. நீ ஒன்றும் கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சிக்கலாம். ஏய் கூப்பிடுறா பாடுறா போடா. இல்லப்பா எங்க இருக்கிற பிடிச்சவள? ஒரு வேலையும் இல்லாத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு நான் வச்சு காப்பாத்துறேன், நான் வேலை பார்த்துக்கிறேன், அப்புறமா ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டீங்க? பொறாம லைட்டா ஏன்னா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, வேலை மட்டும் தான் இல்ல, வேற மட்டும் கிடையாது, சிகரெட்டோ தண்ணி எதுவும் கிடையாது. பீடி சிகரெட் இல்லீங்க, கஞ்சா அடிப்பியா இல்லீங்களா, கள்ளு சாராயம் இல்லீங்களா, காந்தி விஸ்கி இல்லீங்க, பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அவங்க அம்மா அப்பாவை அவங்க நல்லா பாத்துப்பாங்க, மேக்சிமம் அம்மாவை நல்லா பாத்துக்கிற பசங்க பொண்டாட்டியும் நல்லா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பயுமே உண்டு. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி. உனக்கு ஒரு மீம் போடுவானுங்க இந்த ஷோ பார்த்துட்டு, உன் போட்டோ போட்டுருவாங்கம்மா, போட்டு தூக்குடா அந்த செல்லத்தை. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு பிஏ ஹிஸ்டரி ஃபைனல் பண்ணிட்டேன், இப்போ டிகிரி ஹோல்டரா இருக்கேன். ஓகே. புலி விழும்போது வலி நடந்த எந்த கல்லும் தலையாக முடியாது, ஏறு விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. சில நான் கூட எனக்கு சின்ன பசங்கள்ட்ட தான் நான் சொல்லுவேன், கொஞ்சம் கஷ்டம் இருக்கையில கல்யாணம் பண்ணிக்கங்க, தப்பு இல்லை. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? லைஃப்ல செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்காது, ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் அது. 2 பேருமா சேர்ந்து க்ரோ ஆகுறது இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் அந்யோன்யத்தை உருவாக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுவே கடைசியில பிரிய விடாது, 2 பேருமே பிரிய விடாது. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியாது இல்லையே. அது எந்த சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க வீடியோவும் பாருங்க.